ஹாய் வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இதுவுமே ஒரு மேக்கப் டியூட்டோரியலில் தான் இருக்க போகுது. இப்போல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ஈவெண்ட்டுக்கு கிளம்புறணும் எல்லாத்தையுமே வந்துட்டு ஷூட் பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் நிறைய மேக்கப் வீடியோஸ் போடுற மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டோட ரிசப்ஷனுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். அதை தான் அப்படியே வந்துட்டு நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ பார்த்தா தெரியும் லைட்டாக என் மூஞ்சி வந்துட்டு சோகமாக இருக்க மாதிரி. பிகாஸ் ஐ வாஸ் ஃபேஸிங் சிவியர் ஸ்கின் அலர்ஜிஸ். என்னோடய சீக்ஸ்லலாம் ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்கும். பயங்கர ஒரு அலர்ஜி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை தான் இப்போ உங்களுக்கு இதுலேயும் காட்டுறேன். ரொம்ப குட்டி குட்டி ஸ்பாட்ஸ் மாதிரி வேறு இருந்துச்சு. அதனாலே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அன்இன்ட்ரெஸ்டடாக தான் வந்துட்டு வீடியோ பண்ணிகிட்டு இருந்தேன். பட் சர்ப்ரைசிங்லி மேக்கப் வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு வந்துருந்துச்சு. அண்ட் லிப் காம்போவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். செம்மையாக வந்துருந்துச்சு. ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் லுக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கமிங் பேக் டு த வீடியோ, ஃபஸ்ட்டு நான் ஸ்கின் கேர் பண்ணிடுறேன். வில்வாவோட லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். ஃபாலோ பை தட் டெர்முக்கோட ஸ்னெயில் மியூசின் யூஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து டெர்முக்கோட விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுறேன். தென் அக்வாலஜிக்கோட மாய்ஸ்சரைசர். எல்லாத்தோட லிங்க்ஸுமே நான் கீழே கொடுக்குறேன். எல்லாமே நான் அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ தென் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கலர் பாரோட ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ப்ரைமர் வந்துட்டு நம்ம ஸ்கின்னுக்கும் மேக்கப்புக்கும் ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால வந்துட்டு இப்போலாம் ப்ரைமர் கம்பல்சரி யூஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நான் நைக்காவோட கலர் அண்ட் கன்சீலர் பேலட் யூஸ் பண்ணுறேன். இன் ஷேட் மீடியம் 02. ஃபர்ஸ்ட் ஆரஞ்ச் கரெக்டர் எடுத்து மெயினாக அண்டர் ஐஸில் அண்ட் மவுத் பக்கத்தில் ஒரு பெரிய ஆக்னி ஸ்பாட் இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு கவர் பண்ணிக்கிறேன். ஃபாலோட் பை தட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். ஃபேவரட் மேப்ளின் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் 330 டாஃபி ஷேடில் வந்துட்டு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இந்த வாட்டி ஃபவுண்டேஷன் போடுறேன். லைக் அந்த ரெட்னஸ்லாம் தெரியக்கூடாது அப்படின்ட்டு. அண்ட் தென் கலர் பாரோட பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணுறேன். பிஃபோர் பிளெண்டிங் மேக் ஷுர் பியூட்டி பிளெண்டர் வந்துட்டு கொஞ்சம் டேம்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மேப்ளினோட ஏஜ் ரிவைன் கன்சீலர் இன் ஷேட் கோல்டன் கேரமல் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கன்சீலர் மெயினாக என்னோட ஐஸ் சுற்றி மட்டும்தான் போடுறேன். மவுத் சுற்றிலாம் போடல, ரொம்ப ஹெவியாக தெரிகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நல்லா வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் நான் மேப்ளினோட காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய பேஸ் மேக்கப் முக்கால்வாசி வந்துட்டு இதை தான் நான் யூஸ் பண்ணுவேன் எல்லா வீடியோஸ்லுமே. வெறும் ஐஸ் அண்ட் லிப்ஸ் தான் வந்துட்டு கொஞ்சம் மாற்றுற மாதிரி அண்ட் ப்ளஷ்மே கொஞ்சம் மாற்றி போடுற மாதிரி பண்ணுவேன். ஸோ இப்போ வந்துட்டு ப்ளஷ்க்கு வந்துட்டு நான் லாக்மியோட 95 லிப்ஸ்டிக்கில் பர்கண்டியில் ஷேட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதை வந்துட்டு லைட்டாக எடுத்துக்கோங்க. லைட்டாக எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு டெவலப் பண்ணுங்கள். ஸோ இந்த ஷேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நேச்சுரலான ஒரு லுக் தரும் என்னோடய ஸ்கின்க்கு. ஸோ இதுக்கப்புறம் நான் ஃபே பியூட்டியோட ப்ராஷ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் மஸ்காரா ஆர் ஐப்ரோஸ் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படியே என்னோடய ஐப்ரோஸை வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் ஸ்விஸ் பியூட்டி பேலட்டில் ஒரு பேசிக் ப்ரௌன் நியூட் ஷேட் வந்துட்டு என்னோடய ஐஸ் ஃபுல்லாக நான் போட்டுடுறேன். ஏன்னா நம்ம ஒரு சில்வர் கலர் சாரீ தான் கட்ட போகிறேன். எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை என்ன ஐ மேக்கப் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்துட்டு காமனாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌன் ஐ ஷேடோ கொடுத்துட்டு மேலே ஒரு கோல்டன் பிங்க் ஷிம்மர் ஷேட் கொடுத்துருந்தேன். இந்த ஷிம்மர் ஷேட் வந்துட்டு நான் மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்டில் வந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த பேலட் இப்போ அவைலபிளாக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதோட சிமிலர் பேலட் நான் வந்துட்டு லிங்க் ஆட் பண்ணுறேன். இப்போவுமே எனக்கு வந்துட்டு ஐ மேக்கப் பெருசாக வந்துட்டு பிடிச்ச மாதிரி இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் யூஸ்வலாக மேக்கப் பண்ணுறப்போ எனக்கு அடுத்தடுத்து அது பண்ணிகிட்டே இருக்கப்போ ஐடியா வரும். இந்த மேக்கப் பண்ணுறப்போ எனக்கு ஐடியா சுத்தமாக ஃப்ளோ ஆகலை. பொறுமையாக யோசிச்சு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்மோக்கி ஐஸ் மாதிரி லைட்டாக ஒரு ஸ்மோக்கி ஐஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் ஐ ஷேடோ எடுத்து என்னோட ஐலிட்ஸ் ஒட்டி நான் வந்துட்டு ஸ்மஜ் பண்ணேன். அந்த ஐஷேடோ யூஸ் பண்ணி எனக்கு பெருசாக வந்துட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் மாமாத்தோட காஜல் எடுத்து ஒரு லைன் மாதிரி வந்து அதை அகெயின் ஸ்மஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு லைட்டாக ஒரு ஸ்மோக்கி ஐஸ் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த இன்னர் ஐஸ் வந்துட்டு நம்ம லைன் பண்ணுவோம்ல காஜல் வச்சு, அதே மாதிரி பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் ஐஸ் வந்துட்டு பிகராக தெரியறதுக்கு. ஸோ இப்போ ஓரளவுக்கு நான் நினச்ச மாதிரி லுக் வந்துட்டே இருந்துச்சு. அண்ட் லோயர் ஐலிட்ஸில் வந்துட்டு ஃபேஸஸ் கனடாவோட காஜல் கோல் பென்சில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தேன்.
அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிளாக் ஐ ஷேடோ எடுத்து இன்னும் கொஞ்சம் ஐஸ் வந்துட்டு போல்டாக கொடுக்கலாம் அப்படின்னு அது கீழே ஐ ஷேடோ வச்சு ஸ்மஜ் பண்ணியிருந்தேன். எப்போவுமே நீங்கள் கீழே வந்துட்டு ஸ்மோக்கி ஐஸ் கொடுக்குறீங்கன்னா மேக் ஷூர் ஒரு ஐ ஷேடோ வச்சு லைன் கொடுக்குற மாதிரி பாருங்கள். காஜலே நீங்கள் ஸ்மஜ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் மஸ்காரா கொடுக்கறதுக்கு என்னோட லேஷஸ் கேர்ல் பண்ணிக்கிட்டேன். இது வந்துட்டு நான் வேகா பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கேர்லர். தென் நான் மேப்ளினோட மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். மஸ்காரா வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஹெவியான கோட்டிங் கொடுத்தேன். இதுக்கு ஒரு 4-5 டைம் வந்துட்டு நான் ரீஅப்ளை பண்ணேன், கொஞ்சம் லேஷஸ் வந்துட்டு திக்காக தெரியட்டும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு ஐஸ் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு, போல்டாக வந்துருந்துச்சு. ஸோ ஃபாலோட் பை திஸ் நான் லிப்ஸ் போயிட்டேன். லிப்ஸுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்விஸ் பியூட்டியோட மரூன் கலர் லிப் லைனர் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் இன் ஷேட் 10. ஃபஸ்ட்டு வந்துட்டு லிப் லைன் பண்ணலாம் தான் எடுத்தேன். பட் திடீர்னு என் மூட் மாதிரி என்னோடய லிப்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த லிப் லைனர் யூஸ் பண்ணிட்டேன். லிப்ஸ் ஃபுல்லாக இந்த லிப் லைனர் யூஸ் பண்ணப்பே ஆக்சுவலி கொஞ்சம் அழகான ஷேடாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அவ்வளோ பிக்மெண்டடாக இல்லை. அதனால நான் ஃபே பியூட்டியோட ஸ்ட்ரோக் ஷேடு எடுத்து ஒரு கோல்டு ப்ரௌன் ஷேடு அது அப்படியே லைட்டாக வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே வந்தேன். ஸோ நான் நினச்ச மாதிரியே ஒரு டீப் ரெட்டிஷ் ப்ரௌன் ஷேட் கிடச்சிச்சு. அதில் அப்போ தான் என் மூஞ்சில் வந்துட்டு சிரிப்பே வந்துச்சு. ஒரு ஓவரால் லுக் வந்துட்டு அழகாக வந்திருக்குன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன் நான். அண்ட் தென் ப்ளஷ்மே இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லவ் எர்த்தில் ஒரு லிக்விட் ப்ளஷ் இருக்குது, அதை வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். என்ன ஷேட்னு இப்போ ஞாபகம் இல்லை, நான் லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அகெயின் ப்ளஷ் கொஞ்சம் அதிகமாக ஆகிடுச்சுன்னு திருப்பி பியூட்டி பிளெண்டர் எடுத்து சும்மா டேப் பண்ணேன். ஓரளவு அப்படி சட்டில் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஹேருக்கு போயிட்டேன். ஹேருக்கு ஃபர்ஸ்ட்டு சீரம் யூஸ் பண்ணுறேன் பேர் அனாட்டமிலேருந்து. இப்போ கரண்ட்டாக பேர் அனாட்டமி சீரம் அண்ட் ஷாம்பூஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஐ பர்சனலி லவ் இட். அது எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சுனோ அப்போதுலேருந்து ஹேர் ஹெல்த் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் சாரீ கட்ட ஆரம்பிச்சிட்டேன். இந்த சாரீ வந்துட்டு என்னோட அம்மாவோடது. அவங்க ஒரு யூடியூப் சேனல் அதுலேருந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ ஐ டோன்ட் ஹாவ் த லிங்க் ரைட் நவ். அண்ட் ப்ளவுஸ்க்கு வந்துட்டு சில்வர் போகலாமா இல்லை கோல்டன் போகலாமா ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. அண்ட் தென் பார்டரில் கோல்டு வரவே சரி கோல்டே போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். அண்ட் தீஸ் ஆர் மை ஜுவல்லரிஸ். சஜ்னா பிரைடல் வேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு ஜுவல்லரி பேஜ் வச்சுருக்காங்க, அதுலேருந்து நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப நாளாக இப்படி ஒரு பேர்ல் சோக்கர் செட் வாங்கணும்னு ஆசை. ஃபைனலி ஐ காட் மை ஹேண்ட்ஸ் ஆன் இட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓவரால் லுக் ஜுவல்லரிஸ் போட்டோன்னே இந்த ட்ரெஸ்ஸுக்கும் ஜுவல்லரிக்கும் பயங்கரமாக காம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. அண்ட் ஒரு குட்டி பொட்டு வச்சு மேக்கப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் அபவுட் ஹேர் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐ வாஸ் வெரி கன்ஃபியூஸ்டு. நான் வந்துட்டு யூஸ்வலாக அந்த ரீசெண்ட் டேஸில் இந்த ஃப்ரண்ட்டை ட்விஸ்ட் பண்ணி போடுறேன், அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். அதுவுமே ஒழுங்காகவே வரல. எனக்கு ரொம்ப இரிட்டேட்டடாக ஆகிடுச்சு. அதனால் சும்மா ஒரு கிளச் மட்டும் போட்டுட்டேன் முடிக்கு. கையில் வந்துட்டு ஒரு பேங்கிள் மாதிரி போட்டிருந்தேன். அது வந்துட்டு ஒரு ஸ்பைரல் பேங்கிள் மாதிரி இருக்கும். அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். அண்ட் வாட்ச் போட்டுட்டேன். ஸோ திஸ் இஸ் த ஓவரால் லுக். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சிம்பிள் பட் ஸ்டில் பார்க்க ரொம்ப எலகண்ட்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருந்துச்சான்னு ப்ளீஸ் லெட் மீ நோ இன் கமெண்ட் செக்ஷன். அண்ட் இதே மாதிரி வேறு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் வீடியோவில் காட்டின எல்லா ப்ராடக்ட் லிங்க்ஸும் கீழே கொடுத்துருக்கேன். எதாவது மிஸ் பண்ணியிருந்தா ப்ளீஸ் லெட் மீ நோ. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், டாடா.